ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குடமிளகாய் வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடமிளகாய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இது எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டு பொரிய விட்டுலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அந்த பொரியலுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக தான் எடுத்திருந்தேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் குடமிளகாய் 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். குடமிளகாய் டக்குன்னு வெந்துடும். இதில் தண்ணிலாம் சேர்க்க வேணாம். அந்த எண்ணெயிலேயே சூப்பராக வெந்து வந்துடும். கடைசியாக இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க. முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான குடமிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குடமிளகாய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக முட்டைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.